இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தலைக்கவசம் அணிகிறார்களா என்ற ஆய்வு தமிழகம் முழுவதும் 9வது நாளாக நடைபெறுகிறது. சென்னையில் 2 பிரிவுகளாக பிரிந்து இந்த சோதனை நடத்தப்படுகிறது. தென் சென்னையில் 39 சோதனை மையங்களும், வட சென்னையில் 27 சோதனை மையங்களும் இதற்கென ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் தலைக்கவசம் அணியாதது தொடர்பாக ஜூலை 1ஆம் தேதி முதல் நேற்று மாலை வரை 8236 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 6000 வாகனங்களின் ஆவணங்களும் 2000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைக்கவசம் இருப்பதற்கான ஆதாரத்தை காண்பித்து வாகனத்தையும் ஆவணங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு வசதியாக எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்திலும் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அருகிலேயும் நடமாடும் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் அபராதம் செலுத்திய பிறகும் ஆவணங்களையும் வாகனங்களையும் அளிப்பதில் அதிகாரிகள் தங்களை அலைக்கழிப்பதாக கூறி இருசக்கர வாகன ஓட்டிகள் ராஜரத்னம் மைதானம் அருகில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் எழும்பூர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகே போராட்டம் கைவிடப்பட்டது. அவங்க ஆன்லைன் ஆப்ஷன் வச்சாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ மற்ற ஸ்டேட்லாம் இப்போ ஆந்திரா, தெலுங்கானாலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் கொண்டு வராங்க. இப்போ மீ சேவா அந்த மாதிரி சேவாவில் நீங்க அது எல்லா இடத்துலயும் சென்டர் இருக்கு. வெறுமா ஃபைனை பில்லை குத்துருவாங்க. நீங்க போய் அப்படியே ஆன்லைன்லயும் கட்டலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அந்த சென்டர் எல்லா இடத்துலயுமே இருக்கு. சம்பளமே 14,000-15,000 நான் எப்படி சார் கட்ட முடியும் சொன்னா அப்புறம் 300 ரூபா நீ கட்டிட்டு தான் போகணுங்கிறாங்க சார். ப்ரீ லெஃப்ட் தான் சார், அவ்வளவு பேர் வராங்க சார். ஏன் சார் என்ன மட்டும் பிடிக்கிறீங்க? இன்னொரு பின்னால நான் கவர்மெண்ட் ஆபீஸுங்காரு உடனே விட்டாங்க. இது எங்க நியாயம்? ஏன்னா இது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குது. வேலைக்கு போறவங்களுக்கு வேலை முடியல. அங்க ஸ்பாட்ல பைசா வாங்கிட்டு விட்டா பிரச்சனை இல்லை. எல்லாம் ஒரிஜினல் எடுத்து அங்க வச்சுக்கிறாங்க. சார் அங்க ஒரிஜினல் அங்க பிடிங்க வச்சுக்கிறாங்க. மறுநாள் போய் கட்ட சொல்றாங்க. மறுநாள் கட்டும் போது கூட்டம் ஓவரா இருக்குது. நம்ம ஆளும் டயத்துக்கு வர்றது இல்லை. மெயின்டெனன்ஸ் பண்ண கஷ்டமா இருக்கு சார். அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை.